ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் நல்லா சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா ஒரு அரை வேக்காடு தான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா கை வந்து சூடு ஏறினா போதும். சுடுதண்ணில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இது கூட ஓரளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு ஒரு கையளவு போட்டிருக்கேன். அடுத்து கடலை மாவு ஒரு கையளவு போட்டிருக்கேன். பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு. டவாவில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக போட்டு விடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா நல்லா ஒட்டி வைக்கிறோம். நான் உதிரி உதிரியாக போட்டு விட்றேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால தான் நம்ம அந்த கடல மாவு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் சேர்த்துருக்கோம். பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக லேயர் லேயராக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம 2வது முறையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நிறைய நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல இதாக ஃப்ளவர் ஆகி வரும். பாருங்கள் நான் எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.